ரேகா, மருந்து மாத்திரையை விட உன் அப்பாவை உன்னாலதான் குணப்படுத்த முடியும். பாரு, இப்பதான் அவர் முகத்துல உன்னை பார்த்ததும் எவ்வளவு சந்தோஷம் வந்திருக்கு. அதனாலதான் உன்னை வர சொன்னம்மா. அவரை சரி பண்ற மருந்தே நீதானே. நீ அவரை பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டேன்டா அவர் இப்படி ஆயிட்டாரு. சிந்தாமணி விடு, எதுக்கு குழந்தைய ஆள வச்சுக்கிட்டு இருக்க? என்ன இருந்தாலும் அவன் நம்ம பொண்ணு தானே. சார், இப்படி உங்களுக்கு ஆகும்னு கொஞ்சம் கூட நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சாரி சார். நாங்க யோசிச்சு பார்த்தோம். நாங்க பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா பெரிய வசதியான இடமா வேணா இருந்திருக்கலாம். ஆனா அந்த வாழ்க்கை உன் மனசுக்கு பிடிச்சதா இருந்திருக்குமான்னு தெரியல. இப்ப நீயே உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேடிக்கிட்ட. அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம்தான்.